ஒரு 3-4 நாளாக எனக்கு தூக்கமே இல்லை. மண்டைக்குள்ளே ஒரே விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. விளாத்திக்குளம் அந்த பாப்பாவோட பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதம் போன மாதத்துலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 38 கொலைகளுக்கு மேலே நடந்துருச்சு. அவ்வளவும் சின்ன சின்ன பிள்ளைங்க, பாலியல், கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து. இந்த இஷ்யூ பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சில கூட்டங்கள் ஏன் வீட்டில் எடுத்துக்கிட்டும் வெளியே இருக்கட்டும், உனக்கெல்லாம் இது தேவையா, இதை பற்றி நீ ஏன் பேசணும், நான் ஒரு பொண்ணு, நாளைக்கு 2 பையனை பெற்றிருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குற நல்ல வழி தான் நாளைக்கு என் பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டும். இந்த பாப்பாவுக்கு இப்படி நடந்துருச்சே நம்ம ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு தற்கொலை கூட்டங்கள் என்ன சொல்லும் தெரியுமா, ஏன் காதுபட நானே கேட்டிருக்கேன், அந்நேரம் போல் அந்த பிள்ளைக்கு என்ன வேலை, ஏன் தனியாக போகிறா, கொல்லைக்கு கூட போகக்கூடாதா, தப்பா அந்த நேரத்தில் போகிறா, இதெல்லாம் ஒரு பேச்சா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் திருந்தாம பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்றீங்க? மற்ற நாடுகள்லாம் தப்பு பண்றதுக்கு நடுங்குவாங்க. ஏன்னா அங்க இருக்க சட்டத்திட்டங்கள் வேற. நம்ம நாட்டில் மட்டும்தான் தப்பு பண்ணிட்டு போனா ஒரு 4 நாள் 3 நாள் ஜாமீன்ல வெளியே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு, பவர் இருக்கு. சட்டத்திட்டங்களை நம்மளுக்கு சரி கிடையாது. வீட்டில் சொல்லி வளர்க்கணும், பண்ணுனா இதுதான் நடக்கும், இதுதான் தண்டனை அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம நாட்டில் சட்டம் இல்லையே. தப்பு பண்ணுறவனுக்கு தைரியம் வரக்கூடாது. இதுக்கெல்லாம் சட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா, பாதிக்கப்பட்டவன் கையிலேயே பிடிச்சி கொடுக்கணும். மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, துண்டு துண்டை பிச்சு எரிஞ்சிருவாங்க உயிரோட. இது ரேப் பண்ணுறவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அதே நடு ரோட்டில் வச்சு அவன் உயிர் தடத்தை அறுத்தெடுக்கணும். சின்ன சின்ன பசங்க கத்தியை தூக்குறாங்கல்ல, அருவெல்லாம், அந்த தைரியம்லாம் எங்கேருந்து வந்தது? அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், சட்டங்கள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தாங்க எடுத்து பேசணும். நான் வர்றேன் இன்னைக்கு எத்தனை பேர் முன்னாடி வருவீங்க, எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, எத்தனை வீட்டு சின்ன பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. நான் இன்னைக்கு 2 ஆண் பிள்ளையை பெற்றிருக்கேன். எனக்கு அந்த பிள்ளைங்க நல்ல வழியில் போகணும். அதுக்கு நான் முன்னாடி வர்றேன். என்ன மாதிரி எத்தனை பேர் வருவீங்க? தப்பு பண்ணது பொம்பளைங்களா இருந்தாலும் ஆம்பளைங்களா இருந்தாலும் அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் தண்டனையும் ஒன்று போல தான் கொடுக்கணும். அவங்கெல்லாம் கிடையாது, யாரும் இங்கே விவரம் தெரியாமல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் மொபைல் பார்த்து எல்லா பிள்ளைங்களும் எல்லாமே கற்றுக்குறாங்க. டெல்லியில் 6 வயசு பொண்ணை ரேப் பண்ணவங்க ஒரு 40 வயசுக்காரன், 30 வயசு, 50 வயசுக்காரன் கிடையாது. 10, 11, 12 படிக்கிற 3 பசங்க சேர்ந்து 6 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், எதையோ தடை பண்ணுறீங்க, எதையோ பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறீங்க. இந்த போதைப் பொருள்கள், டாஸ்மார்க் இதெல்லாம் கொஞ்சம் இழுத்து மூடினாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிறது ரொம்பவே தவிர்க்கப்படும். மக்களே, நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடு, அவனுக்கு ஓட்டு போடு, இதை சப்போர்ட் பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். யோசிச்சு இந்த வருஷம் செயல்படுங்க. யார் ஒரு உறுதியான சட்டத்தை கொண்டு வர்றா, பிரச்சனைன்னு வந்தாலே பதறணும். இருக்கிற சட்டத்தை பார்த்து தண்டனை அந்த பிள்ளைய அடக்கம் பண்ணுறதுக்குள்ளேயே கொடுக்கணும். அந்த அளவுக்கு தண்டனை இருக்கணும். அப்படியே உங்களுக்கு கொண்டு வர்றானோ அவங்களுக்கு பண்ணுங்க.